ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். கோட்டீஸ்வரன், திரு பால் கனகராஜ், அதே போல் ராதிகா, அதே போல் திரு கருப்பு முருகானந்தம், இவர்கள்லாம் அறிந்த முகங்கள். ஸோ இந்த மாதிரியான முகங்களுடைய தேர்வு எதை காட்டுகிறது பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலில்? ஒட்டுமொத்த பாஜக வேட்பாளர் பட்டியல் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலா ஒரு கீ கான்ஸ்டிடுவன்சிஸும் சரி, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 2வது லிஸ்டும் சரி, அவங்களோட பெஸ்ட் வேட்பாளர்களை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ வடசென்னை நீங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா பால் கனகராஜன் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் மத்தியிலும் சரி, அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கிட்டயும் நன்கு அறிமுகமானவர். அதே மாதிரி இப்போ ராதிகா அவர்களை விருதுநகர்ல களம் இறக்கி இருக்கிறாங்க. ராதிகான் போது ஒரு நடிகை, ஒரு பேச்சாளர் அப்படின்னும் போது அது எல்லா இடத்துலயும் பேசு பொருளாக மாறும். களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய திரு தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா எம் முருகானந்தம், அவர் அங்க கொஞ்சம் தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் வரலாம் பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாவே அவரை எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி எனக்கு முன்னாடி பேசக்கூடிய பேராசிரியர் மதுரையில களம் இறக்கக்கூடிய அந்த வேட்பாளர், அவர் கூட பாத்தீங்கன்னா நன்கு, அதாவது மேடை பேச்சாகட்டும், நாகரிகமாக இந்த பிஜேபியோட கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர். அதனால அவங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் லிஸ்ட் இதுதான். இந்த பெஸ்ட் லிஸ்ட் அவங்க எந்த ஒரு இதுவுமே அவங்க ரிசர்வ் பண்ணல. அது நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், இல்ல நாமக்கல்ல KP ராமலிங்கம் ஆகட்டும், இல்ல திருப்பூர்ல அந்த சைட்ல இருக்கக்கூடிய முருகானந்தம் ஆகட்டும், இல்ல இந்த சைட்ல இருக்கக்கூடிய முருகானந்தம் ஆகட்டும், அதே மாதிரி மதுரையில ராமு சீனிவாசன் ஆகட்டும். அப்போ அவங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கோ, நயினார் நாகேந்திரன் அந்த சைடு ஆரம்பிச்சு, அண்ணாமலை ஆரம்பிச்சு, முருகன் அவர்கள் ஆரம்பிச்சு, இதுதான் அவங்க கிட்ட இருக்கு பெஸ்ட் கிரீம் ஆஃப் கிரீம். இது இல்லாததுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வேற ராஜினாமா பண்ணிட்டு வேற நிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னத்தை காட்டுதுன்னா, பாஜக இந்த தேர்தல ரொம்ப 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 சீரியஸா எடுத்துக்குது. அவங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான சீட்டாச்சு இந்த முறை வேணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாங்க. இது தெரியுது. இதை விட பெஸ்ட் ஒரு ரிப்போர்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவால கொடுக்க முடியும் நான் நம்பல. பட் இவங்க எல்லா இடங்களையும் சீட் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னாலும் கூட தமிழ்நாட்டை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை, அவங்களுடைய ரேடாரில் தமிழ்நாடு இல்லைன்னு பொதுவாக சொல்லப்படும். ஆனால் இந்த முறை தென் மாநிலங்களை ரொம்ப டார்கெட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா ராதிகா அவங்களை சேர்த்து களத்தில் நிறுத்தியிருப்பது அப்படின்றதும் சரி, இன்னும் சிலர் கடைசி நேரம் வரைக்கும் இப்போ ராமநாதபுரத்திலே OPS நிற்கிறார் அப்படின்லாம் ஒரு 4-5 இடங்களை இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி ஏற்படுத்துறதுல கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 தொகுதியை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ சிவகங்கையில அவங்க கோட்டீஸ்வரன், ஒரே நிமிஷம் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.